உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சிவில் வழக்கை குற்றவியல் வழக்காக மாற்றம் செய்கின்ற போலீஸ் அதிகாரி மீது அவமதிப்பு வழக்கு தொடுக்கலாமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தேபு சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் தன் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை போடுகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு விதத்தில் கடன் வாங்கியிருந்தேன், அதை திருப்பி செலுத்துவதற்கு தவறியதற்காக என் மீது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 கீழாக காசோலை அவமதிப்பு வழக்கு போட்டனர். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அது ஒரு சிவில் வழக்காக பதிவு செய்யாமல் என் மீது குற்றவியல் வழக்காக பதிவு செய்திருக்கின்றனர். அதனால் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கோருகிறார். இப்போ விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஷெரீப் அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது. அதன்படி சிஆர்பி செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 பிரகாரம் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் யார் குற்றம் செய்திருக்கிறார், குற்றவாளி யார், அந்த குற்றம் செய்தவர் எந்த நபர், அந்த குற்றம் செய்தவர் என்ன குற்றத்தை செய்திருக்கிறார், எந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது போன்ற முழு விவரங்களையும் அதில் சொல்ல வேண்டும். மேற்கொண்டு சிஆர்பிசி செக்ஷன் 161 கீழாக அதற்கு உண்டான சாட்சிகளை அவர்கள் தயார் செய்திருக்க வேண்டும். அதாவது அந்த குற்றப்பத்திரிகையில் தெளிவான விவரங்கள், அந்த குற்றம் நடந்ததற்கான எல்லா விவரங்களும் பத்தியாக, அதாவது லைன் பை லைனாக தெரிவிக்க வேண்டும். எத்தனை குற்றவாளிகள் இருக்கிறார்களோ அத்தனை குற்றவாளிகளுக்கும் தனித்தனியாக விவரங்களையும் சாட்சிகளையும் அதில் விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை செய்யாமல் ஒரு சிவில் வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றுவது கண்டிக்கத்தக்கது. அதனால் சிவில் வழக்கை மாற்றம் செய்த குற்றவியல் வழக்காக மாற்றம் செய்த அந்த அதிகாரி மீது அவமதிப்பு வழக்கு தொடங்கலாம் என்று வாய்மொழியாக சொல்லியிருக்கிறது. நன்றி.